பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைரவி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ சத்யராஜ் வராங்க பைரவி கிட்ட. நான் மாப்பிள்ளை கூட சேர்ந்து இப்படி எல்லாம் ஏமாத்துனது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆறுமுக மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கைக்கும் அவர் ரொம்பவே உதவியாக இருப்பாரு. இப்போ வேணும்னா நீ அவரை பற்றி புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ அவரை பற்றி புரிஞ்சுப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இப்பவும் தெரியுது நீ அவரை விட்டு விலைக்கு தான் இருக்கேன்றது எல்லாமே இந்த அப்பாவுக்கு தெரியும். ஆனா நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? பைரவி மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. பைரவி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா உன்னை பத்தி பேசுறாரு. ஏன் சொல்லியிருக்கணும்னா தாராளமா சொல்லியிருக்கலாம். பைரவி என்னை ஒரு ஆணை கூட மதிக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே அவர் இப்ப வரைக்கும் முகத்துல அடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னதே கிடையாது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ அவர் உன் மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க நம்ம பைரவி. பைரவி இப்ப எப்படி புரிஞ்சுப்பாங்க, ஆறுமுகத்தை புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.